அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூட்டுறவு பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்போம், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளை பண்ணுறது என்ன கிடைச்சது, ஸோ இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். மேபி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ இதில் டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து எவ்வளோ வேகன்ஸ் இருக்குது, ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வேகன்ஸிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 194 வேகன்சி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாவட்ட வரைய இருக்கக்கூடிய பேங்க்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய சொசைட்டி பேங்க்கு. ஸோ அது எல்லாம் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 194 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதே மாதிரி கரூருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 43 வேகன்சி இருக்குது. சிவகங்கைக்கு பார்த்தீங்கன்னா 67 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நாமக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 75 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மதுரைக்கு வந்து 100 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. திருப்பூருக்கு 112 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது திண்டுக்கலுக்கு 98 வேகன்சி, தருமபுரிக்கு வந்து 104 வேகன்சி இருக்குது. கிருஷ்ணகிரிக்கு வந்து 77 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அரியலூருக்கு பார்த்தீங்கன்னா 28 வேகன்சி வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் விருதுநகரில் 36 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தேனியில் 31, பெரம்பலூரில் 39, ஸோ அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 32 வேகன்சியும், வேலூரில் பார்த்தீங்கன்னா 76 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை 109 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. திருவள்ளூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரத்துக்கு வந்து 49 வேகன்சி கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டுக்கு 126 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரிக்கு பார்த்தீங்கன்னா 50 வேகன்சி இருக்குது. கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா 90 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலம் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 148 வேகன்சி இருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு வேகன்சி அதிகமாகவே சேலத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி பார்த்தீங்கன்னா 81 வேகன்சி வந்துருக்கு. ராணிப்பேட்டைக்கு 45 வேகன்சியும், திருப்பத்தூருக்கு வந்து 41 வேகன்சியும், கடலூருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 47 வேகன்சியும், ஈரோடுக்கு வந்து 83 வேகன்சியும், புதுக்கோட்டைக்கு வந்து 29 வேகன்சியும், திருவாரூருக்கு வந்து 39 வேகன்சியும், விழுப்புரத்துக்கு வந்து 44 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சிக்கு பார்த்தீங்கன்னா 46 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் நீலகிரிக்கு வந்து 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூருக்கு வந்து 93 வேகன்சி இருக்குது. தென்காசிக்கு பார்த்தீங்கன்னா 34 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறைக்கு வந்து 33 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நாகப்பட்டினத்துக்கு 18 வேகன்சி வந்திருக்கு. நாகப்பட்டினத்துக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, 18 வேகன்சி தான் வந்திருக்கு. திருநெல்வேலிக்கு வந்து 44 வேகன்சியும், தூத்துக்குடிக்கு வந்து 90 வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிட்டாங்க. ரைட்டா? இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் 2581 வேகன்சி வந்திருக்கு. ரைட்டா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்திரிகை செய்தியில் ஒரு 2000 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்கதான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து 2581 வேகன்சி ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கூட்டுறவு பேங்கில் அசிஸ்டன்ட் ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ரைட்டா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்தீங்க எவ்வளோ எங்கள் டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ சார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து வீடியோவில் வந்து நம்ம சொல்லிட்டோம். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ வேகன்சி வந்துருக்கு செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி வைஸாக, அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் எவ்வளோ வேகன்சி, அந்த ஒட்டுமொத்த வேகன்சி வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரிசர்வேஷன் அடிப்படையில் இடஒதுக்கீடு முறையில் அந்த வேகன்சி வந்து யாருக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த ஜாப்புக்கான ஏஜ் லிமிட்டும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் நீங்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கூட்டுறவு பேங்க் சம்மந்தமான அடுத்தடுத்த அப்டேட்டு முக்கியமான வீடியோக்கெல்லாம் வந்து நம்ம சேனலில் வரும். ரைட்டா? நன்றி, வணக்கம்.